யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே இதில் பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவனைப் போல் பூபிதனில் எங்கும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொல்ல பாரதியின் வழியில் மொழிபெயர்ப்பு இந்திய மொழிகளிலும் பல்வேறு நாட்டின் பல மொழிகளிலிருந்தும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். எங்க இருக்கணும்? இங்க இருக்கணுமா? காலையில் என்ன சொல்லுவோம், வயிற்றுக்கு செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு சிறிதும் ஈயப்படும் அப்படின்னு சாப்பிட போயிட்டோம். வந்த உடனே எல்லோரும் தூங்கிடக்கூடாது, அது வேறு எனக்கு பயம். சரி, பேச்சரங்கம் இருக்குது, அவசர அவசரமாக ஓடி வந்தோம். பேச்சரங்கத்துக்கு பிறகு நமக்கு எடுக்குமா எடுக்காதா தெரியாது, ஒரு நினைவு. ரெண்டாவது, பேச்சரங்கம் இருந்ததுன்னா எல்லாரையும் தூக்கத்தில் விடாமல் எழுப்பி விட்டுருவாங்க. நம்ம நிதானமாக பேசலாம் அப்படின்னா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி பேசுகிறதும் சாப்பிட்டு விட்டு பிறகு வந்த பிறகு பேசுகிறதும் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வைகை நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, தாமிரபரணி, காவேரி, இது மாதிரியான ஆறுகள், தண்ணீர் இருக்கிற நாகரிகம் பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கலந்துரையாடல் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பிறந்தது தாமிரபரணி பொதிகை மலையில், தென்காசியில். ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிரித்தாலும் பரவாயில்ல. தென்காசியிலேருந்து குற்றாலம் எவ்வளோ தூரம் பக்கம்னு தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்கும். 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் பிறக்க வேண்டிய பொண்ணு இங்கே பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு தெரியுதா? குரங்கு கூட்டம் இருக்கும் குற்றாலத்தில், அதனால் அங்கே பிறக்க வேண்டிய பொண்ணு இங்கே வந்து பிறந்துடுச்சுன்னு குழந்தைங்களில் கேலி பண்ணுவாங்கல்ல. அதாவது சின்சியராக நம்மளை திட்டுறதுக்கு அதெல்லாம் இல்லை, விளையாட்டுத்தனமாக சொல்கிறது. அங்கே தண்ணி அப்படி இருக்கும். குற்றாலத்து தண்ணி அவ்வளவு இனிப்பு சுவை இருக்குல்ல, அப்படி இருக்கும். ஒரு 8ஆம் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு 9, 10க்கு ராஜபாளையத்துக்கு வந்துட்டோம். ராஜபாளையத்தில் ஐயனார் மலை தெரியுமா உங்களுக்கு? சஞ்சீவி மலை இருக்குது, ஐயனார் கோயிலுன்னு இருக்குது. அந்த தண்ணி அதை விட இனிப்பு, அதுவும் இனிப்பு இதுவும் இனிப்பு. ஆனால் அது எப்போ இங்கே இருக்கிறவங்க யாரும் சொல்ல வேணாம், பெண்ணிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆணுன்னு இல்லை, இப்போ ஆண் பெண் 2 பேர்கிட்டையுமே சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு சுமாராக எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தங்க. பாப்பா நீங்கள் சொல்லுங்கம்மா. என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன், நானே சொல்லத்தான் போகிறேன். பாப்பா நீங்கள் தான். எனக்கு 61 ஆச்சு. பரவாயில்ல, நீங்கள் குறைச்சி சொன்னதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்போது அத்தனை வருஷம் முன்னாடி இருந்த அந்த இனிப்பு தண்ணி இப்போ எங்கே போச்சு? என்ன பண்ணணும், எந்த இடத்துல தவறு பண்ணோம் யாருக்கும் தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஐயனார் கோயிலேருந்து தண்ணி எங்கள் ஊரில் வரும்னு. கடாங்குளம் வரும், ஒவ்வொரு குளமாக வந்துட்டுருக்கும். அந்த கடாங்குளத்தில் தண்ணி போகிறப்போ முதல்ல அந்த கண்மாய் வந்து வறண்டு போயிருக்கும். முதல் தண்ணி வெள்ளமாக வரும்ல, அந்த காலத்தில் அங்கே தான் 2 டாய்லெட்டு அங்கே தான் போவாங்க, குளிக்கிறது அங்கே தான் குளிப்பாங்க, துவைக்கிறது அங்கே தான் துவைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ ஏதோ ஸ்கூலில் போய் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிற குழந்தைங்க, அவங்ககிட்ட வந்து எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா, நாங்கள் ரைஸ் சாப்பிடுவோம், கடையில் வாங்கி சாப்பிடுவோம், தண்ணி குழாயில் வருது, இல்லைன்னா பாட்டிலில் சாப்பிடுவோம். இது வந்து ஒரு பண்பாடையும் ஒரு கலாச்சாரத்தையும் நாம் எப்படி இழந்துடுறோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருக்குது. வயலில் நாம் விதையை போட்டு, விதை நெல்லுன்னே தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க, அதை எடுத்து விதை நெல்லை போட்டு அப்புறம் அது வளர்ந்த உடனே நாட்டை எடுத்து பிடுங்கி நட்டு அப்புறம் வந்து
அது நெல்லாக வந்து உமி எடுத்து அப்புறம் அரிசி பண்ணி வேக வச்சா ஒன்று, வேக வைக்கல நான் புழங்கரிசி பச்சரிசின்னு பண்ணி அதை தான் நாம் சாப்பிடுவோம். ஆனால் இது எதுவுமே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. நீங்கள் அதை கடந்து வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சூழலில் நாம் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்போது அங்கே தண்ணி அந்த நரகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அதே தான் நாமளும். அங்கே கழிப்பறைகள் கிடையாது அந்த காலகட்டத்தில். அங்கே தான் அது அந்த கண்மாய் தான் கழிப்பறை. வெள்ளத்தில் அது எல்லாமே அடிச்சுட்டு போன பிறகு எங்கள் வீடுகளுக்கு குடத்தை எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணி அங்கே குளிச்சுட்டு அங்கே துவைச்சிட்டு சமையல் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து சாப்பிடுவோம். எந்த நோயும் இருந்ததில்லை. அப்போது அந்த வளங்கள் எல்லாத்தையும் நாம் இழந்துட்டு வர்றோம். இதையெல்லாம் இங்கே வந்து பேசுகிறோம். ஆனால் இதை எல்லாத்தையும் இலக்கியத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. காலையில் பேசினாங்க இல்லையா தமிழ்ச்செல்வன் ஐயா, அவர் பேசினதில் முதல் பாதி நீங்கள் கேட்கல, அடுத்த பாதி நல்லா கேட்டீங்க, நல்லா பதில் சொன்னீங்க. காலையில் இருக்கிறவங்க தான் இங்கே இப்போ இருக்கிறாங்களா அதுவும் எனக்கு தெரியாது. நான் அதை நினைவு வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க நேரத்தை கொடுத்து அவங்களுடைய அனுபவத்தை கொண்டு வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பள்ளிக்கூடத்தில் நான் படித்தது போக, வீட்டில் அப்பா நிறைய புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, அது படித்தது போக, அரசு நூலகத்தில் இருக்கிற நூலை படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பல விஷயங்களை. அந்த நூலகத்துறை எடுத்து இங்கே நடத்தும் நிகழ்ச்சியில் என்ன அழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பெருமிதத்தோட தலை வணங்கி உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். 16 வயசில் திருமணம் பண்ணால் இப்போது சட்டப்படி குற்றமா? குற்றம் இல்லையா? குற்றம். எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணணும்? எனக்கு 16 வயசில் கல்யாணம். +2 முடித்த உடனே கல்யாணம் ஆகிடுச்சு. நான் கல்லூரிக்கு போனதில்லை. இதே கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன். இதே கல்லூரிக்கு திருமணத்துக்கு பிறகு இப்போ நான் பேச வந்தது மதுமிதாவின் படைப்புலகம், அதுதான் டைட்டில். எனக்கு அவங்க தலைப்பு கேட்டாங்க, இந்த நாள் வர்றீங்களா அப்படின்னு. அம்மா லைப்ரரியன் ராதா அம்மா தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் வரேன், நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கிறேன், ராஜபாளையத்தில் தான் இருக்கிறேன், நிச்சயம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தலைப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு வாரமாக தொண்டை சரியில்லை, பேச்சு வரலை, 2 நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க வேண்டியது இருந்தது. வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர காய்ச்சல், அதோடு வந்து உட்கார்ந்துருக்கிறேன். நான் வரேம்மான்னு சொல்கிறேன். அம்மா தலைப்பு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என் பையன் என்னை விட்டுட்டு தனியாக போகிறீங்க, பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இருக்கிறாரு. நான் நாளைக்கு சொல்லவா தலைப்பு அப்படின்ட்டேன். தலைப்பு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம், மைண்டு வேலை பண்ணணும்ல, வேலை பண்ணலை. நைட்டு வந்துட்டே இருக்கிறோம், தூக்கமே போயிடுச்சு. ஐயோ தலைப்பு கேட்டாங்க, எல்லாருமே தலைப்பு கொடுத்துட்டாங்க, கேட்டவுடனே கொடுத்தாங்க, நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு வேற ஒன்று சொல்லிட்டாங்க. எனக்கு ஐயோ பதட்டம், ரொம்ப பதட்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் பேச்சரங்கத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது. எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு ஒரு குட்டி கதை கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவேன், சரியா? வந்த உடனே ராஜபாளையத்தில் ஒரு கல்லூரியில் எனக்கு மதிய உரை இருக்குது, நான் போகணும். பேசுகிறாங்க. எனக்கு வந்து அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்த்துட்டு போகிறேன், சாயந்தரம் பேசுகிறேன் அப்படி. அதாவது ரொம்ப பெருந்தன்மையாக நடக்கும் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ராதாமாவும் ஒருத்தங்க. எனக்கு இரவும் நேரம் கொடுத்துட்டாங்க, பகலும் நேரம் கொடுத்துட்டாங்க. சாயந்தரம் ஐயோ மறந்துட்டேன். 4 வருஷமாக நான் மறதியில் இருக்கிறேன், அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுங்க எனக்கு. அது இல்லைம்மா இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன், சரியா? நான் கற்றுப்பேன் உங்ககிட்ட இருந்து. அவங்க கேட்ட உடனே என்னம்மா பண்ணுறது, இந்த தலைப்பு தொல்காப்பியம் சொல்லிட்டாங்க. ஐயா தனுஷ்கோடி ராமசாமி அது இன்னொருத்தங்க சொல்லிட்டாங்க. ஐயோ வேறு யார் என்ன தலைப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 4-5 தலைப்பு சொல்கிறாங்க. அம்மா நிஜமாகவே நான் சொன்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்க புத்தகத்தை பேசுகிறாங்க, நானும் எனது படைப்புகளும் பேசுங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ நானும் எனது படைப்புகளும்னா அது ஒரு அகம்பாவம் மாதிரி இருக்கக்கூடாது ஏம்மா, அப்படி எப்படிம்மா இப்போ தலைப்பு வைக்கிறது அப்படின்னு. இல்லை எல்லாரும் அவங்கவங்க படைப்புகளை பெட்டி பேசுகிறாங்க, அப்போ மதுமிலாவின் படைப்புலகம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரம் சொல்லிட்டேன், மறந்துட்டேன்.
இன்விடேஷனில் போடலை, தனியாக தான் போட போகிறோம், அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. கரெக்டாக நேற்று வரைக்கும் ஆயிடுச்சு. அதே தலைப்பு தான் இருக்குது. என்ன பேசணும்? ஒன்று பேசலாம். மதுமிதாவின் படைப்புலகம் எப்படி வந்தது அதை சொல்லலாம்ல. அதை சொல்லிவிட்டு இப்படி வந்ததுன்னு சொல்லிடுறேன். மதுமிதாவின் படைப்புலகம் 3 கவிதை தொகுப்புகள், மொழிபெயர்ப்பு ஒரு 16 புத்தகங்கள், சிறுவர் கதைகள் 3 தொகுப்பு இருக்குது. எந்த தொகுப்பு பேரும் நான் இப்போ சொல்லலை, நேரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட இது 25 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களுக்கு எல்லோரும் கேள்வி கேட்குறது. நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 நிமிஷம் ஆறப்போ எனக்கு இப்படி காட்டிடுங்க, 5 நிமிஷத்தில் நான் பேச்சை முடிச்சிருவேன். அப்போது நான் ஒரு பேரை கூட சொல்லலை. கவிதை தொகுப்புன்னா மௌனமாய் உன் முன்னே, பாயுமொழி நீ எனக்கு, நினைவில் அன்புள்ள பறவை 3 கவிதை தொகுப்புகள் இருக்குது. இதில் நினைவில் அன்புள்ள பறவை கவிதை தொகுப்புக்கு ஆங்கிலத்தில் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் யுவர் கிஸ் அப்படின்னு சிங்கப்பூரில் இருக்கிற எழுத்தாளர் ஜெயந்தி சங்கர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், நாம் மற்ற மொழிகள்லேருந்து நாம் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம படைப்பை இன்னொருத்தங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எதை குடிக்கிறோமோ அதை பெறுகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? இது கவிதை தொகுப்பு. ஒரு கவிதைன்னு வந்துட்டோம். காலையில் வேறு அவங்க காதல் கவிதையெல்லாம் சொல்லிட்டாங்க. நாமளும் ஒரு குட்டி காதல் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு இதை சொல்லிட்டு போகலாம்ல. 2 காதலர்கள் இருக்கிறாங்க. ஏம்மா பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணு பாவம், ஏன் பேசவில்லை என்றாய், ஏன் பேசவில்லை என்றாய், மௌனம் சொல்லாததையா மொழி சொல்லிவிட போகிறது. அவ்வளோதான் கவிதை. இது மாதிரி பல கவிதைகள் இருக்குது, எல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். முன்னோர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் சற்றேனும் நினைக்கும்படி செய்து விடுகிறது மின்சாரமில்லா அமாவாசை இரவு. இந்த கவிதை புரியுதா? முன்னோர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் சற்றேனும் நினைக்க செய்து விடுகிறது மின்சாரமில்லா அமாவாசை இரவு. என்ன பண்ணுவோம் நாமெல்லாம்? என்ன பண்ணுவோம்? நாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ கரண்ட் இல்லைன்னா ஓடி விளையாண்டுட்டு இருப்போம். வந்துருச்சுன்னா ஓன்னு கத்திக்கிட்டே ஓடுவோமா? ஆனால் அதில் என்ன இருக்குது? முன்னோர்கள் எப்படி கரண்ட் இல்லாமல் வாழ்ந்தாங்க? அரிக்கேன் விளக்கு வச்சுட்டு, சிம்னி விளக்கு வச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. அப்போது இந்த இருட்டாக இருக்கிற உலகத்தை ஒளிமயமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால அறிவியல் அறிஞர்கள் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு அமாவாசை ஒரு நிமிஷமாவது நினைக்க, இப்போ அது கூட நினைக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ மொபைலில் சார்ஜ் இல்லை, நான் எப்படி பண்ணுறது, அந்த நினைப்புக்கு போயிடுறோம். கவிதை தொகுப்பு முடிஞ்சதா? அடுத்து மொழிபெயர்ப்புகள். பர்திருஹரியின் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்குதா? அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் நீத்தி ஸ்ருங்காரம் வைராகியம் அப்படின்னு சதகங்கள் இருக்கும். இதே மாதிரி இருக்கிறது. அது போன்ற காளிதாசருடைய மேகதூதம் ரிது சம்ஹாரம், வேமனமாலை, ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு உதாரணமும் சொல்லலாம். 40 புத்தகங்களும் சொன்னால் உங்களுக்கும் போர் அடிச்சுட்டு நமக்கு நேரமும் போயிடுங்கிறதுனால நான் சின்னதாக சொல்கிறேன். சரியா? சிறுவர் இலக்கியத்தையும் தைவான் நாடோடி கதைகள், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனுடைய சிறுகதை, அதுவும் மொழிபெயர்ப்பு தான், தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். திருப்பி நாவல், சிறுகதை தொகுப்பு எல்லாமே மொழிபெயர்ப்பில் வந்துடுது. முக்கியமான விஷயம், தொகுப்பு நூல் 6 தொகுப்பு நூல் கொண்டு வந்திருக்கிறோம். இது படைப்புலகத்தை சார்ந்தது. இதை சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம புத்தகத்தை மாதிரி ஆயிடுங்கிறதுனால இந்த படைப்புலகத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்குது, அதை பின்பற்றி நாம் இன்னொரு இடத்துக்கு வர்றோம். அது நடக்கிறப்போ அறிஞர்களின் மொழியை, இப்போ இன்றைக்கி இவங்க சொன்னதெல்லாம் இன்றைக்கி 5 பேர் பேசியிருக்கிறாங்க. எல்லாமே நம் வாழ்க்கைக்கான பாடங்களை சின்ன சூத்திரமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கவனிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு அனுபவம் அந்த காலத்தில் எங்களுக்கு கிடையாது. உட்காந்து புஸ்தகத்தை வாசித்து அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்து அதெல்லாம் வாசிச்சுட்டே இருந்தோம். காலையில் சொன்னாங்க இல்லையா, வாழ்காவிலிருந்து கங்கை வரை, வாழ்காவிலிருந்து கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதுனது. கேள்விப்பட்டவங்க மட்டும் கையை தூக்குங்க. காலையில் கேட்டவங்க கிடையாது.
பேரை கேள்வி, கான்செப்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாம். பேரை கேள்விப்பட்டது. ஆமாம். அப்போது அது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆமான்னு சொல்லிட்டேன். நேரத்தை பற்றி பேசல இல்லை அவங்க வாழ்காவில் இருந்து. அப்போது அவங்க நாகரிகத்தை, கங்கை நாகரிகத்தை தான் பேசுகிறாங்க. நேர்காணல் 3 படைப்பு இருக்குது. நான் நேர்காணல் 18 பத்திரிகை ஆசிரியர்களை நேர்காணல் எடுத்திருக்கிறேன். அது ஒரு புத்தகமாக வந்திருக்குது. என்னை நேர்காணல் எடுத்தது மதுமிதாவின் படைப்புலகம்னு வந்திருக்கு. அப்புறம் 3 நேர்காணல் தனி புத்தகம், அது தலைப்பு வைக்காமல் இருக்குது. இனிமே தான் அது கிண்டிலில் கொண்டு வரணும்னு இருக்கிறோம். அப்போது இன்னொரு 16 வயசுலன்னு சொன்னேன் இல்லையா, 16 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி 8 வரைக்கும் தென்காசி, 9, 10 இங்கே படைக்கிறோம். நாம் பெண்கள்னால் பெரிய மனுஷி ஆறுதுன்னு ஒன்று இருக்குது. பெரிய மனுஷி ஆகிட்டா நாங்கள் வெளியில் வரக்கூடாது. 3 ரிக்ஷா இருக்குல்ல, ரிக்ஷாவும் கிடையாது. ரிக்ஷாவில் ஸ்க்ரீனு போட்டுட்டு நாங்கள் போகணும். திருமணத்துக்கு பிறகு தான் வெளியிலேயே வரணும் முடியும். நான் கல்லூரிக்கு போனதில்லை, ஆனால் ஒவ்வொரு கல்லூரியிலையும் நான் பேச போகிறேன். இது எனக்கு கொடுத்தது நூலகம். நூலகம் நூலகம் நூலகம். அந்த நூலகத்துக்கு நான் நன்றி கடன் பட்டேன். 2 நிமிஷம் நீங்கள் 2 பேரும் ப்ளீஸ் எழுந்து நில்லுங்க. எங்கள் ராஜபாளையத்தினுடைய அரசு பெண்கள் சிறுவர் நூலகத்தினுடைய 2 நூலகர்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த நூலகம் எனக்கு அவ்வளவு கொடுத்தது. அதற்கு முன்னாடி படித்தது வேறு. அதற்கு திருமணத்துக்கு பிறகு என்னுடைய 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் பிஏ முடித்தேன், எம்ஏ முடித்தேன், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஹிந்தி படித்தேன், சமஸ்கிருதம் படித்தேன், தெலுங்கு எழுதுறதுக்கு படிக்கிறது கற்றுக்கிட்டேன். இது எல்லாம் தவிர இந்த நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களை எடுத்துகிட்டு போனால் என் குழந்தைங்களும் அதை படிக்க ஆரம்பித்தாங்க. 9th 10th அந்த குழந்தைங்க படிக்கிறப்போ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறத அவங்க படிப்பாங்க. இது பண்பாடின் மூலமாக எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்துருச்சு. அதனால் உங்களெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள்லாம் உலகத்துக்கு ஆதர்ஷமாக வருவீங்க. இங்கே உட்கார்ந்துருந்தீங்கல்ல, உங்களை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே பேச வந்திருக்கிறேன். எது நம்மை இணைத்தது? இன்றைக்கி நாம் சந்திக்கணும், ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை எது கொடுத்தது நமக்கு? ஏதோ ஒரு சக்தி, ஒரு பிரபஞ்ச சக்தி. நீங்கள் ஒரு இதுக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஒரு இது வந்திருக்கிறேன். தமிழால் இணைந்திருக்கிறோம் நாம். அதை இந்த நூலகமும் இந்த விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து நமக்கு கொடுத்தது. ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போவோம், இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. 1964 வருஷம் அக்டோபர் மாதம் ஜப்பானில் தலைநகரம் எதுன்னு தெரியுமா? ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ. டோக்கியோவில் ஜப்பான் தேசிய விளையாட்டு அரங்கம் அப்படின்னு ஒரு அரங்கம் இருக்குது. அங்கே 1964 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அதுன்னா 400 மீட்டர் ஏதோ ஒரு அளவு இருக்குது. அதில் 24 சுற்றி ஓடி வரணும். அதை பார்க்குறதுக்கு 70,000 பேர் அந்த தேசிய மைதானத்தில் அதை பார்த்துட்ருக்குறாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்ருக்குறாங்க. அதில் கலந்துக்கிறதுக்கு இலங்கையிலேருந்து ஒருத்தர் வராரு. பேர் ரணதுங்கா கருணானந்தா அப்படின்னு நினைக்கிறேன். நான் தவறாக சொல்லியிருந்தா நீங்கள் மன்னிச்சுக்கணும். இலங்கையிலேருந்து வந்தவங்க. கருணானந்தா சரி, பேர் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. முன்னாடி ரணதுங்கா இருக்கும். தவறாக இருந்தால் என்னுடைய மறதியினால் ஏற்பட்ட பிழைன்னு நினச்சிக்கோங்க. அவரும் அதில் ஓடுறாரு. சுற்றி ஓடிட்டுருக்குறாங்க. எல்லோரும் ஓடிட்டுருக்கிறப்போ கடைசி சுற்று முதல் ஓட்டப்பந்தய வீரர் வருவாங்கல்ல, அந்த முதல் ஓட்டப்பந்தய வீரர் வர்றப்போ மொத்தம் 34 பேர் கலந்துக்கிறாங்க. 9 பேர் அந்த 24 சுற்றுறதுக்கு முன்னாடியே வெளியில் போயிடுறாங்க. எத்தனை பேர்? 9 பேர் வெளியில் போயிடுறாங்க. கடைசி சுற்று பாக்கி இருக்குது. யாருக்கு? இந்த ரணதுங்க கருணானந்தாவுக்கு. கடைசி சுற்று முழு சுற்றி பிடிக்கிறதுக்குள்ள முதல் வீரர், தங்கப்பரிசு வெல்ற வீரர் முதல்ல கோட்டை தொட்டுடுறாரு. முதல் வீரர் பரிசுக்கு வந்துட்டாரு. அடுத்து
என்ன பதக்கம் இருக்கும்? வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம். 3 பேரும் அந்த தங்கத்துக்கு பின்னாடி இவங்க 2 பேர் போன உடனே போட்டி முடிஞ்சிடுச்சு. முதல்ல 9 பேர் போயிட்டாங்க. போட்டி முடிஞ்சது 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பேசி முடிச்சுடுறேன். இது எல்லாரும் போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் ஓடிட்டு இருக்கிறாரு. அந்த சுத்தம் இன்னும் முடிக்கலை, அந்த கடைசி சுத்தம் முடிக்கலை. அங்கேருந்து யாரோ கேலி பண்ணுறாங்க, இங்கே பாரு போட்டி முடிஞ்சிருச்சு, அவன் ஓடிட்டு இருக்கான். அவன் கேலி பண்ணி சிரித்த உடனே இங்கேருந்து 2 பேர் கேலி பண்ணுறாங்க. போட்டி முடிஞ்சது, கூட்டம் களைஞ்சி போயிட்டு இருக்கிறப்போ இங்கே என்ன கேலி பண்ணுறாங்க, அங்கே என்ன கேலி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இவர் ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. 5 பேர் கேலி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் அதை பார்த்து கை தட்டுறாரு. ஒருத்தர் தான் கை தட்டினார், மொத்தமாக எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிகிறப்போ அந்த அரங்கம் முழுக்க இவர் அந்த சுற்றை முடிக்கிற வரைக்கும் இருந்து கை தட்டினாங்க. எல்லாம் முடிச்சு வந்த பிறகு செய்தியாளர்கள் இருப்பாங்கல்ல, வந்து அவர்கிட்ட என்ன போட்டியே முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஃபுல்லாக ஓடுனீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா இலங்கையில், நான் இந்த போட்டிக்காக இங்கே வந்திருக்கிறேன். கடைசி சுத்த நான் தோல்வி அடைஞ்சாலும் கடைசி சுற்றி முடிக்காமல் போயிட்டேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது, நான் அதையும் முடிச்சுட்டு போனேன்னு இருக்கணுங்கிறதுனால நான் பண்ணேன்னு அவர் சொல்லிடுறாரு. கதை இதோட முடியலை. அவர் இதை முடிச்சுட்டு இலங்கைக்கு போயிட்டாரு. ஜப்பான்லேருந்து இதை முடிச்சுட்டு இலங்கைக்கு போயிட்டாரு. இங்கே 64 நடக்கிறது, இங்கே ஜப்பான் முழுக்க பரவுது. 1971 இப்போ வரைக்கும் ஜப்பான் பாடத்திட்டத்தில் இது இருக்குது. எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணவர் அவர் அப்படின்னு போயிட்டுருக்கு. இது அவருக்கே தெரியாது. 64க்கு பிறகு ஒரு 10 வருடங்களில் ஏதோ ஒரு விபத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஜப்பானில் மட்டும் என்ன பேருன்னா, அவர் இதில் எண் தானே போட்டிருப்பாங்க, 67ஆம் நம்பர் ஆட்டக்காரர் அப்படிங்கிற பேர் அவ்வளவு புகழ் பெறுது ஜப்பானில். முடிஞ்சிடுச்சு. 2016 இலங்கையிலேருந்து ஒரு பொண்ணு ஜப்பானுக்கு வர்றா. ஒரு பாதுகாப்பு பணியில் ஏதோ ஒரு பணிக்காக வர்றா, அதுக்காக போராடுறா. அவளால் ஜப்பானிய மொழி கற்றுக்க முடியலை, பயந்துட்டு ஊரை விட்டு திரும்பணும்னு பார்த்துட்ருக்கா. அப்போ தற்செயலாக அந்த காலத்தில் நமக்கு இந்த டிவி கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த குழந்தை 2016 போகிறப்போ வாட்ஸ்அப் எல்லாம் வந்துடுது அவளுக்கு. யாரோ ஒருத்தர் இந்த 67ஆம் ஆட்டக்காரரோட வீடியோவை அனுப்புகிறாரு. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய தாத்தா. எந்த மகளுக்காக ஓடினாரோ அந்த மகளினுடைய மகள் அந்த அங்கே இருக்கிறா. அப்படியே அவளுக்கு சிலிர்த்து போகுது. இல்லை, தாத்தா பண்ணதை நான் பண்ணணும்னு அங்கேயே இருந்து ஜப்பானியரையே திருமணம் பண்ணி அங்கேயே வாழ்ந்து மிகப்பெரிய அந்த பொண்ணுடைய பெயர் இப்போ எனக்கு மறதினால் என்னால் சொல்ல முடியலை. ஒரு வாழ்க்கை தோல்வியை கண்டு ஓடாமல், இன்றைக்கி காலையில் நீங்கள் செஞ்சதில் எனக்கு கொஞ்சம் உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. பசி இருக்குது, இங்கே அவர் பேச முடியலை, குரல் எழும்பலை. நீங்கள் உங்கள் இது பேசு கலகலன்னு சத்தம் கேட்குறப்போ அவர் தடுமாறுறாரு. நினச்சதை முடிக்கணும்னு நினச்சார் இல்லையா? எனக்கு அந்த நேரம் இந்த கதை நான் இது வரைக்கும் பிளான் பண்ணி வரல. என்னுடைய படைப்புலகத்தை பற்றி எதேதோ பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். அதை சொல்லிட்டு என்னுடைய படைப்புலகம் இப்படித்தான் நடந்தது. என்னுடைய தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. ராஜபாளையத்தில் காந்தி ஈப்பு அரங்கசாமி ராஜா அப்படின்னு அவருக்கு ஒரு சிலை இருக்குது. அந்த தாத்தாவின் பேத்தியை எப்படி அந்த ரணதுங்கா கருணானந்தாவினுடைய பேத்தியை அந்த குழந்தை வந்தாலோ, சின்ன வயசில் எனக்கு தெரியாது, ஒரு வயசில் அது வருது. நான் என்னுடைய அறத்தை, இந்த பாதையை சரியாக நடக்கணும்னு எனக்கு மனசில் பதியுது. நான் முடிவெடுக்கிறேன், என் குழந்தைக்கு எந்த இடத்துலையும் நான் சரியான பாதையில் நடந்தேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிற நான் முடிவுக்கு வர்றேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை படைப்புலகமும் 40 புத்தகங்கள் வந்ததற்கு காரணம் அதுதான். ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கும் முக்கியமானது தான் எழுதுவோம். யூடியூப்பில் நான் போடுற பதிவுகள் இப்போ எல்லாரையும் ஈர்த்து, அது எல்லாமும் தானே படைப்புலகம். என்னுடைய எழுத்து, என்னுடைய பாடல், என்னுடைய பேச்சு எல்லாமுமே எனக்கு தானாக வரலை.
பெற்றோர்கள், முன்னோர்கள், இந்த சமுதாயம், இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் எனக்கு அளித்தது. இந்த தமிழை வச்சுட்டு மற்ற மொழிகளை இருக்கிறப்போ ஒவ்வொரு எழுத்தாளரும், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கும் எழுத்தாளரும், நம்ம இந்திய நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் எழுத்தாளரும் கொடுத்தது தான் மதுமிதாவின் படைப்புலகம். அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சா? இன்னும் நான் வேற பேசணும்னு நினச்சேன், இன்னைக்கு வேற பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த நிர்வாகத்துக்கும் என்னுடைய நூலக தோழமைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அதாவது முக்கியமாக மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு பண்ணி உங்கள் நேரத்தை எங்கேருந்து என்ன முத்து உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியாது, இருக்க பட்டிக்கோங்க, ஓடணும். 2 தான் உங்களுக்கு முக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், 2ஐயும் பிடிச்சிட்டு ஓடுங்க. அடுத்த தலைமுறைக்கு அந்த தீப்பந்தத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி, வணக்கம்.